இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் கொலோசையர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இப்போ யாரையாச்சும் ஒருத்தவங்கள அடிக்க வந்தாங்கன்னா அவங்க அடிக்க வந்தவங்களுக்கு பயந்து நம்மக்கிட்ட ஓடி வந்து ஒளியும் போது நாம் அவங்கள காட்டி கொடுக்கக்கூடாது. அவங்க வந்து கேட்கும்போது யாரும் இங்கே வரலன்னு தான் சொல்லணும். ராகாப் என்ற பெண்ணும் இஸ்ரவேலர்கள் 2 பேரை அவள் வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வைக்கிறாள். ராஜா வந்து கேட்கும்போது அவங்க போயிட்டாங்கன்னு போய் தான் சொன்னான். ஆனால் தேவன் எரிகோவை அழிக்கும்போது அந்த பெண்ணையும் அவள் குடும்பத்தையும் மட்டும் அழிக்கலை. அப்போ தேவன் ஏன் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதாவது நம்மளை மட்டுமே நம்பி இருக்கிறவங்கக்கிட்ட பொய் சொல்லாமல் இருக்கணும். நமக்கு உண்மையாக இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம பொய் சொல்லாமல் இருக்கணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு பொய்யே சொல்கிறோம். மற்றவங்ககிட்ட கூட உண்மையாக பேசிடுறோம். அப்போது நம்ம சொல்கிற பொய் யாரையும் பாதிக்கக்கூடாது, யாருக்கும் நஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. உண்மையாக நம்ம மேலே அன்பு வச்சுருக்கவங்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. முக்கியமாக தேவன்கிட்ட நம்ம எதையுமே மறைக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆமேன்.